நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சு தேஜாவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது ஆல்ரெடி நடந்த மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது அல்லவா, அதுதான் தேஜாவு. ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம பிரெயினோட மெமரி ஒரு செகண்ட் மக்கர் பண்ணுறதுனால நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது அப்படின்னு சொன்னாங்க. லைக் நம்மளோட ஒன் சைட் பிரெயின் வந்துட்டு இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணிட்டு இன்னொரு சைடு ப்ராசஸ் பண்ணாதப்ப நடக்கக்கூடிய விஷயம் தான் இது அப்படின்ட்டு சொன்னாங்க. பட் அப்படி இல்லைல்ல, ஏன்னா சில வாட்டி நம்மளுக்கு வந்துட்டு ஆல்ரெடி நடந்த மாதிரி ஃபீல் ஆகும், இன்னும் சில வாட்டி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு கூட நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இந்த வைராஜா வை படத்தில் வர மாதிரி நெக்ஸ்ட் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாலேயே சொல்ல முடியும். இது எதனால நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே எந்த க்ளூவுமே கிடையாது. சில பேர் வந்துட்டு இதை பேரலல் யூனிவர்ஸோட ஒரு ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. யூனோ பேரலல் யூனிவர்ஸ், ரைட்? நம்ம யூனிவர்ஸ் மாதிரியே நிறைய யூனிவர்ஸ் இருக்கு, அங்கேயும் நீங்க இருப்பீங்க அப்படிங்கிறது அந்த பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்ட். அதே மாதிரி ஏதோ 2 யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய நீங்க ஒரே விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது வர்றது இந்த தேஜாவு அப்படின்னு சொல்லிட்டு சிலர் நம்புறாங்க. அதனால தான் வந்துட்டு குழந்தையா இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா குழந்தையில் நீங்க நிறைய டெசிஷன்ஸ் எடுக்க தேவையில்லை, உங்க லைஃப் வந்துட்டு அவ்வளவு மாறாது. பட் வளர வளர நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டெசிஷன்ஸும் நம்ம வாழ்க்கையை வேற ஒரு பாதைக்கு கொண்டு போகும். ஸோ 2 யூனிவர்ஸ்ல இருக்கிறவங்க சேம் விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அல்லவா? அதனால தான் வயசாக இந்த தேஜாவு எக்ஸ்பீரியன்சஸ் கம்மியாகுதுன்னு சொல்றாங்க. சிலர் இதை வந்துட்டு பிரெயினோட பிரச்சனை அப்படின்ட்டு நம்புறாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு தேஜாவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க.